இங்க ஒரு பொண்ணு அவளோட ஹஸ்பண்ட் கூட நடந்து போயிட்டு இருக்கும்போது மரத்துக்கு மேல ஒரு பூனை இருக்கிறத பார்த்திருப்பா. இப்ப இந்த பூனை கீழே இறங்குறதுக்கு தெரியாம ரொம்ப கஷ்டப்படும். இந்த பொண்ணு தான் ஹெல்ப் பண்ணி அதை தூக்கி வச்சிட்டு இருப்பா. இந்த பொண்ணு அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட நம்மளே இந்த பூனையை எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல வச்சு வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டிருப்பா. ஆனா அவர் வந்து அதெல்லாம் வேண்டாம், பூனை மேல இருந்து மெயின்டைன் பண்ணனா ஒரு மாதிரி ஸ்மெல்லாம் வந்துடும், முடியெல்லாம் கொட்டிடும், வேண்டாம் தான் சொல்வாரு. வீட்டை வேற ரொம்ப அழுக்கு பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த பொண்ணு வந்து ரொம்ப சோகமாயிடுவா. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கே அப்படின்னு கேட்கறதுனால அவரும் வந்து சரி எடுத்துட்டு வா அப்படின்ட்டு ஒத்துப்பாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த பொண்ணுக்கு பூனை எப்படி வளர்க்கணும்னே தெரியல. அதனால ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பார்த்தா இப்ப வேக்சின்லாம் கரெக்டா போடணும், பூனைக்கு ஏற்ற சாப்பாடுலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பூனைங்களை கொஞ்சம் எங்கேஜ்டா வச்சுக்கிறதுக்காக நிறைய டாய்ஸும் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பொண்ணு அடுத்த நாள் நம்ம கூட்டிட்டு போயிட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துடலாம், இனிமேல இருந்து நம்ம 2 பேர் தான் இந்த பூனைக்கு அப்பா அம்மா, ஓகேவா அப்படின்ட்டு அக்ரிமெண்ட்லாம் போட்டுக்கிறாங்க. அடுத்த நாள் இப்ப இந்த பொண்ணு வந்து கடைக்கு போயிருப்பா. பூனைக்கு தேவையான சாப்பாடு, பொம்மைங்க எல்லாத்தையும் வாங்கியிருப்பா. இவளோட ஹஸ்பண்ட்க்கு இந்த பொண்ணு இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போதே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருக்கு வந்து பெருசா லைஃப்ல எப்பவுமே எதுலையுமே இன்ட்ரெஸ்டே இல்லாம அப்படியே போரான லைஃபை வாழ்ந்துட்டு இருந்தவர் தான். இப்ப அந்த பூனை இந்த பொண்ணோட வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காளோ அதே மாதிரி இவரும் வந்து இந்த பொண்ணு அந்த வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பாரு. அடுத்த நாளே இப்ப இவர் வந்து போயிட்டு ஆஃபீஸ்ல உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி நான் பூனையெல்லாம் போயிட்டு என் ஒய்ஃப்காக எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போதான் தெரிய வரும், ஃப்ரெண்டு வந்து உனக்கு தான் மைசோஃபோபியா இருக்கே, எதனால பூனையெல்லாம் எடுத்துட்டு வந்த அப்படின்னு கேட்டிருப்பாரு. மைசோஃபோபியானா எப்பவுமே எல்லா இடமே ரொம்ப சுத்தமா ரொம்ப பெர்ஃபெக்டா கிளீனா இருக்கணும், இல்லைன்னா இவங்களால இருக்க முடியாது. இந்த மாதிரி பெட்ஸ் வளர்க்குறவங்க வீட்டில் நம்ம அந்த அளவுக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது, எதனால ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு தான் கேட்டிருப்பாரு. ஸ்டார்டிங்கில் நானும் வேணான்னு தான் சொன்னேன், ஆனால் என் ஒய்ஃப் ரொம்ப ஆசைப்பட்டதுனால நானும் சரின்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒய்ஃப் ஆசைப்படுறாங்களே அதை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால ஒய்ஃப் ஆசைக்காக அதையும் வந்து அவர் ஒத்துப்பாரு.